ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம பாடி துதித்து ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரை பாடுவோம். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணி நம்ம ஆராதனை ஆரம்பிக்கலாம். எங்களோடு கூட நீங்களும் ஜெபிங்க. அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். நீ நல்லவர், நீ ஜீவன் உள்ளவர், நீ கிருபை உள்ளவர். இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நீ கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வீட்டில் இருந்து யாரெல்லாம் ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களோட கத்த நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களோட நீங்கள் பேசுவீராக, உங்களோட வல்லமையினால் அவங்களை மூடுவீராக. எங்களை ஆண்டவரை சமூகத்தை தாழ்த்துகிறோம். உடைய கிருபையினால் நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல் நம்ம பாடலாம். வல்லமை அருள் நிறைவே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை நம்ம பாடலாம். வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமேன்னு சொல்லி. ஆமென். வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. நவமொழியா துதித்திடவே. நவமொழியா துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. வல்லமை அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. சத்திய ஆவியே நித்தமும் நடத்திடுமே. சத்திய ஆவியே நித்தமும் நடத்திடுமே. முத்திரையா அபிஷேகியும் முத்திரையா அபிஷேகியும் ஆவியின் அச்சாரமா. ஆவியின் அச்சாரமா. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. தேவ ஆவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. அக்கினி அபிஷேகம் நுகத்தினை முறித்திடுமே. அக்கினி அபிஷேகம் நுகத்தினை முறித்திடுமே. சத்துருவை ஜெயித்திடவே. சத்துருவை ஜெயித்திடவே சத்துவம் அளித்திடுமே. சத்துவம் அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே.
தூய நல்லாவிதனை துக்கமும் படுத்தாமல், தூய நல்லாவிதனை துக்கமும் படுத்தாமல், தூய வழி நடத்திடவே, தூய வழி நடத்திடவே பலன் தந்து காத்திடுமே, பலன் தந்து காத்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே, வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவ ஆவியே தாகம் தீருமே, தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே, வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. ஆமா தகப்பனே, உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பு. ஆமே, உங்கள் அபிஷேகம் என் புது பலனை அளிக்கிறது. ஆமே தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய அபிஷேகம் நுகத்தினை முறித்திடுமே தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, எங்களை நிரப்புவீராக, என் ராஜாவினை நிரப்புவீராக. இயேசுவே நிரப்புவீராக. என் தகப்பனே, என்னை ஆனந்த தைத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே சொல்லி அதை நம்ம பாடலாம். ஆமென். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும் ஆவியானவரே, வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அப்பாமை உயர்த்துகிறோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திருங்கப்பா. வனாந்திரம் வயல்வெளியாகட்டும் ஆவியானவர். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவர். வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும் ஆவியானவர். ஓ தகப்பனே, எங்கள் மத்தியில் நீ உலாவுவீராக, எங்கள் மத்தியில் நீ உலாவுங்க ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். ரதி ரபதி கபர கபபா பாபா உரந்த நதரதி ரபதி கபர கபபா திக்கபரபா. எங்கள் மத்திய நீ உலாவுங்க ஆவியானவர். எங்கள் மத்திய நீங்க உலாவுங்க ஆவியானவர். ஆமென். தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் நீ உலாவுங்க, எங்கள் மத்திய நீங்க உலாவுங்கப்பா. நீர் பெரியவர், நீ விடுதலை தருகிறவர், நீ மகிமையின் தேவர், நீ மகாராஜா. ஓ ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். என் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறான், என் இயேசு ஜீவிக்கிறான். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான். என்ன ஆனந்தம். அவ தேடி ஓடி வந்தான், என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவ தேடி ஓடி வந்தான், என்னை தேற்றி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்தும் மன்னித்தா, என் பாவம் அனைத்தும் மன்னித்தா. புது மனிதனாக மாற்றினான், புது மனிதனாக மாற்றினான். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தான் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தான்
என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் போதி ஜெயிப்பே, எக்காலம் போதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சென்று சொல்லாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆமா தகப்பன், விடுதலை நாயகன், ஆமென், வெற்றியை தருகிறவர். நீ எனக்குள்ளாகவே இருக்கிறீங்க ஆண்டவர். எனக்குள்ள இருக்கிறவன் நீ பெரியவர். உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள்ள இருக்கிற நீ பெரியவர் அப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானி வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா. ஆமென். ரபு தி கபா ரகபா பபா தி கபா ரபா உரந்தன கபா பபா தி கபா ரபா. உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். ஆமென் தகப்பனே, உம்மை துதிக்கிற தகப்பனே, எனக்குள்ள நீ வாசம் பண்ணுகிற தேவ, நீ பெரியவ, எனக்குள்ள தங்கி இருக்கிறவ, எனக்குள்ளாக இருந்து விடுதலை கொடுக்கிறவ. ஆமென், அல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் தகப்பனே, நீ பெரியவர் தகப்பனே. விடுதலைக்காக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் நீ இருந்து நீ விடுதலை கொடுப்பீராக. அவர்களுக்காக பரிசுத்தாவின் உலாவுவீராக. அவர்களால் தங்கியிருக்கிற ஆவியானவர் அவருடைய கட்டுகளை, பிசாசு அந்தகார கிரியைகளை வேரோடு அறுத்து பிடிக்கப்படுவீராக. நீர் மகிமைப்படும், நீர் மகிமைப்படும். தொடர்ந்து ஆண்டவர் வேத வசனம் மூலமா நீங்க மகிமைப்படுவீராக. நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிக்க மகிமையில ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நேரம் தேவனை பாடி ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே ஒரு விசை கூட நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சத்தம் நம் காதுகளில் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை எனக்கு வேண்டும் ஆண்டவரே சொல்லி நீங்க எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. விடுதலை, விடுதலை, விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லாரும் சொல்லுமா? விடுதலை, விடுதலை, விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. விடுதலை, விடுதலை, விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து,
விடுதலையே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையே, நோக்கி கூப்பிடு இயேசுவை, விடுதலை கொடுப்பாரின்றே. நோக்கி கூப்பிடு இயேசுவை, விடுதலை கொடுப்பாரின்றே. நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் விடுதலையே, விடுதலையே. ஆமென். நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் விடுதலையே, விடுதலையே, விடுதலை, விடுதலை, விடுதலையே. இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, விடுதலை, விடுதலை, விடுதலையே. இயேசுவின் நாமத்தில் விடுதலையே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆராதனைக்கு அமர்ந்திருக்கிற நாங்கள் இந்த நாளிலே ஒரு விடுதலையை விரும்புகிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் செய்தியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு விடுதலை உள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எனக்குள் கடந்து வந்து அது ஒரு விடுதலையை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை மறைத்து ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. இந்த இடத்துல உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் 2 ராஜாக்களை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நான் விடுதலை என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள் வருகிற நமக்கு ஒரு விடுதலை தேவை. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க ஒரு விடுதலை தேவை. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஜெபத்திலே வளர ஒரு விடுதலை தேவை. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் வேதங்களை வாசித்து அந்த வேதத்திலே வசனத்தின்படி வளர, வசனத்தின்படி வாழ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. எனவே என்னோடு பேசின அதே வார்த்தையை நான் இன்றைக்கு கொடுக்கும்படியாக எனக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் விடுதலைக்குள்ளாக கொண்டு போகும் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே இந்த 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த 17ஆம் வசனத்திலே எனக்கு ஒரு காரியம் தொடுதலாக இருந்தது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இந்த எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடக்கும் பொழுது அந்த காலத்தில் யார் ராஜாவாய் இருந்தாரோ அந்த ராஜா மரண வியாதியாய் இருக்கிற எலிசாவை காணப்போகிறார். நீங்கள் அதை 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். உங்கள் வீடுகளிலே நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எனவே அவர் போய் காணும் பொழுது அந்த வியாதியாய் கிடக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அவர் மேல் விழுந்து அழுகிறார். ஹல்லேலூயா. அழும் பொழுது அவர் என்ன சொல்லி அழுகிறார் என்பதை பார்ப்போம். அவன் மேல் விழுந்து அழுது 14ஆம் வசனம். அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது நான் உங்களுக்கு எலிசாவை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அடுத்தது இந்த யோவாசுக்கு கொடுத்த இந்த எலிசாவை அவர் காண போனனால அவருக்கு கிடைத்த ஒரு கிருபை என்று சொல்லலாம், ஒரு விடுதலை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், அந்த எலிசாவின் வாழ்க்கை எப்படியாக இருந்திருக்கும். எலிசா தீர்க்கதரிசியை ஒரு ராஜா வந்து பார்க்கிறார்.
ஹல்லேலூயா. எனவே அவர் அழும் பொழுது விழுந்து அழுகிறார், என் தகப்பனே, என் தகப்பனே. அப்பொழுதுதான் ஒரு தகப்பனின் அன்பு இந்த ராஜாவுக்கு எலிசாவிடம் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனாய் இருந்து இருக்கிறார் அந்த எலிசா. ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாய் இருந்திருப்பார். அந்த ராஜாவுக்கு சரியான வழிகளை சொல்லுகிற தகப்பனாய் இருந்திருப்பார். இன்றைக்கு இந்த உலகத்திலே நல்ல தகப்பன்மார்களை காண்பது நமக்கு அரிதா இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் எப்பொழுதும் இப்படிதான் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற பகுதிகளுக்கு நாம் ஒரு தாயாகவோ நாம் ஒரு தகப்பனாகவோ மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்மை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே சில காரியங்களிலே நம்மை இப்படியாக வார்த்தைகளை சொல்ல முடியும். பேருக்கு நம்மளை பார்த்து அம்மா என்று சொல்லுவது வேறு, ஒருவேளை பேருக்கு நம்மளை பார்த்து அப்பா ஐயா என்று சொல்லுவது வேறு. ஆனால் உண்மையாகவே ஒரு ராஜா இறங்கி வந்து ஒரு ஊழியக்காரன் படுக்கையில் இருக்கும் பொழுது வந்து அழுகிற இந்த சத்தத்தை எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் கவனித்தேன். தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. ஹல்லேலூயா. அதுவும் இல்லாமல் அவருடைய வீரம் எப்படியாக இருந்திருக்கு பாருங்கள். இஸ்ரவேலுக்கு ரதமும். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம், நமக்கு தெரியும். இஸ்ரவேல் எப்படி வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். தனித்து போராடின யாக்கோபை குறித்து அநேக நேரம் நாம் மெசேஜில் கேட்டிருப்போம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும். யாக்கோபு தனித்து போராடின ஒரு மனிதன். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன். இந்த யாக்கோபா இருந்த இவர் ஒரு நாள் தனித்து தேவனோடு போராடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பொழுது விழுந்ததுப்பா, என்னை போக விடு என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய தொடை சந்து கூட என்ன பண்ணிடுது, சுருக்கு விழுந்துருது. ஆனாலும் போராடுவதை விடவே இல்லை, விடாமல் போராடுகிறார் இந்த யாக்கோபு. அப்பொழுதுதான் உன் பெயர் என்ன என்று கேட்கப்படுகிறது அந்த இடத்துல. அப்படி கேட்கும் பொழுது இவர் தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். நான் யாக்கோபு, நான் எத்தன், நான் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அந்த கர்த்தருடைய தூதனிடத்திலே அவர் சொல்கிறார். தேவனிடத்தில் சொல்லும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, இனி உன் பெயர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் ஒரு பலத்த ஜனம் என்று சொல்லலாம், பலத்த தேவ ஜனங்களுடைய கூட்டம் என்று கூட சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேலுக்கு எலிசா அன்று எப்படி இருந்திருக்கிறார் பாருங்கள். ஒரு ரதமாய் இருந்திருக்கிறார், ஒரு குதிரை வீரராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரதமும் குதிரை வீரருமாய், குதிரையும் எப்பொழுது பயன்படுத்தப்படும் என்றால் ஒரு போருக்கு போகும்போது பயன்படுத்தப்படும். ஹல்லேலூயா. ஒரு யுத்த களத்துக்கு போகும்போது ரதங்கள் இல்லாமல் ஒரு ராஜா கடந்து போக முடியாது. ஒரு போர் சேவகர்கள் இல்லாமல் ஒரு ராஜா கடந்து போக முடியாது. ஒரு எதிரியிடம் போகும் பொழுது இந்த ரதம் தேவையாயிருக்கிறது, இந்த குதிரை தேவையாயிருக்கிறது. இந்த குதிரையின் வீரம் இந்த எலிசாவுக்குள்ளே இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நான் சொல்லுகிறேன், இந்த எலிசாவை போல நாம் வாழ தேவனிடத்தில் கிருபைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த எலிசாவை காணப்போன இந்த யோவாஸ் ராஜாவுக்கு இவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 15ஆம் வசனத்திலே நான் பார்க்கும், வில்லையும் அம்புகளையும் பிடியும். என்ன சொல்லுகிறார்? வில்லையும் அம்புகளையும் பிடியும். அப்ப அதை பிடிக்க சொன்ன எலிசா அடுத்து சொல்லுகிறார், உடனே அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த ராஜா அதே போல அதை பிடித்து கொண்டார். பிடித்த பிறகு திருப்பி அந்த ராஜாவை நோக்கி அவர் சொல்லுகிறார், உம்முடைய கையை வில்லின் மேல் வையும். அடுத்த கட்டளை என்ன கொடுக்கிறார்? யாருக்கு கட்டளை இடப்படுகிறது? எலிசா யாருக்கு கட்டளை கொடுக்கிறார்? தன்னை பார்க்க வந்த ஒரு ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த ராஜா பாருங்க, மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவதை அப்படியே செய்கிறார். அப்பொழுது அப்படி என்றால்
கையை வைக்கிறார். கையை வைத்தவுடன் எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனை ராஜாக்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கை அவர்கள் மேல் போய் அமர வேண்டும். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அன்றைக்கு எலிசா அந்த ராஜாவுடைய கைகள் மேல் வைக்கிறார். தான் வியாதியா இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் இல்லை, எனக்கு என்னுடைய சரீரம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் தன் கைகளை வைத்து அவருக்கு சொல்லுகிறார், கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றார். ஹalleluya. அடுத்த கட்டளை என்ன வருது? ஓப்பன் த விண்டோ. ஜன்னலை திறப்பா. எந்த பகுதியில் இருக்கிற ஜன்னலை திறக்கணும்? ஏன்னா இந்த எலிசாக்கு தான் தெரியும் எந்த பகுதியில எந்த வகையான சத்துரு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை. ஹalleluya. எனவே அதே போல அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இந்த ஜன்னலை, கிழக்கே இருக்கிற இந்த ஜன்னலை திற என்றார். உடனே அதை திறக்கிறார். ஹalleluya. அதை திறந்த போது எலிசா அடுத்து சொல்லுகிறார், நீ எய்யும் என்றார். ஹalleluya. உன் கையில் இருக்கு நீ வில்லையும் அம்பையும் நீ பிடித்து கொண்டிருக்கிறீன, அதை அப்படியே நீ என்ன பண்ணு, எய். உடனே அதையும் செய்ய கட்டளையிடும் போது அவர் சொல்லுகிறார், பாருங்க, இவன் எய்த போது எய்துட்டார். இப்ப அம்பு பாஞ்சிருச்சு, அம்பு பாஞ்சிருச்சு. எந்த இடத்துல குறி வச்சாரோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிற நமக்கு எப்பொழுதும் எந்த இடத்துக்கு ஆண்டவர் என்னை செய்ய சொல்லுகிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தால் நிச்சயமாக அந்த குறி தவறவே தவறாது. ஹalleluya, ஹalleluya. இவர் எய்த போது பாருங்கள், அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. நீ எய்திருக்கிற அந்த அம்பு சாதாரண அம்பு இல்லப்பா, இதுதான் ஒரு ரட்சிப்பின் அம்பு. ஹalleluya. இதுதான் சீரியர் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பு என்று சொல்லுகிறார். ஹalleluya. அப்ப இந்த கிழக்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் சீரியர்கள் இருக்கிறார்கள். இந்த சீரியர்களை குறித்து சில காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த யோவாஸ் ராஜாக்கு முன்பாக அவருடைய தகப்பனார் ராஜாவாக இருந்தார். 4வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். யோவாஸ், அந்த அதிகாரங்கள் முழுமையாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 4ஆம் வசனத்தை குறித்து இப்பொழுது நான் விரிவாக உங்களுக்கு பேசுகிறேன். யோவாஸ், அப்ப இந்த யோவாஸ் என்ன பண்ணுகிறார்? கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து, ஹalleluya, ஹalleluya. பாருங்கள், ஒரு ராஜா ஒரு தேசம் தத்தளிக்கிறதை பார்த்து சந்தோஷமா இந்த ராஜாவால் இருக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. அதனால் இந்த ராஜாவுக்கு ஒரு கலக்கமோ பயமோ வந்திருக்கலாம். எனவே இவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒடுக்கப்படுகிறார்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இந்த ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சீரியர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படாமல் இந்த உலகத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சத்துருக்களை நீங்கள் முறியடிக்க சபை கொடுக்கிற ஆலோசனைகள், தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டு அதை அப்படியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த சத்துருக்களை முற்றிலுமாய் அழிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நீங்கள் அம்பை பிடிக்க வேண்டாம், வில்லை எடுத்து அம்பை நீங்கள் அடிங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அன்றைக்கு கர்த்தர் ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்திருந்தார். அவர்கள் சீரியருடைய கையின் கீழே இருந்து நீங்களாக்கினார்கள்.
ஓகேவா? அப்போ நீங்கள் இப்படி ஒடுக்குகிற இந்த சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இரட்சகரை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்தான் உங்களுக்கு பாதையை காட்ட முடியும். அநேக எலிசாக்கள், உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கட்டளையையும் கொடுக்கிற எலிசாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பார்கள். இல்லை என்ற ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டிருப்பார்கள். சபை கொடுக்கப்பட்டிருக்கும். சபையில நிலைத்திருக்கிற பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ளணும், நீங்களும் உலகமும் ஒன்று கிடையாது. உங்களை ஆண்டவர் உலகத்திலிருந்து வேறு பிரித்து விட்டார். நீங்கள் இப்பொழுது சபைக்குள் வந்திருக்கிறீர்கள், நிலைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்துக்கு என்னவென்றால் ஒரு அற்புதம் நடந்தால் போதும். இப்பொழுது நாங்கள் சில வீடுகளுக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம். அப்பொழுது என்ன, எல்லாம் நிறைய பேர் வந்து எங்க கையில் ஜெபிக்கிறார்கள். என்ன கேட்பார்கள்? எனக்கு ஒரு இந்த வியாதியிலிருந்து சுகமானமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கடன் பாரம் இருக்கு, இந்த கடன் பாரம் என்னை விட்டு நீங்கணுமா, அவ்வளவுதான். அப்படியே என்று சொல்லி எங்களிடத்தில் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவோம். இந்த உலகத்துக்கு என்ன போதும் என்றால் அற்புதம் நடந்தால் போதும். நாளைக்கு காலையில ஒரு பணம் கட்ட வேண்டிய விஷயம் இருந்தால் அந்த பணம் கிடைத்தால் போதும். அந்த பணம் கிடைத்தால் போதும். இல்ல ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு நான் திருமணம் முடிச்சிட்டேன்னா போதும். இதுதான் உலக சிந்தனை. ஆனால் சபைக்கு வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சிந்தனை வேறு. உங்களுடைய வேலை என்ன என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எலிசா தான் சாகிறதை குறித்து கவலைப்படவில்லை. ஐயா, நான் மரிக்க போறேனே என்று சொல்லி கவலைப்படவில்லை. ராஜா அதை தான் பார்க்க வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் கூட பாருங்க, ஒரு ரட்சிப்பை கொடுக்க எலிசா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். பாருங்க அந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் தாவீதை குறித்து சிறிது சொல்ல விரும்புகிறேன். தாவீது தன்னை சுற்றிலும் 600 பேர் கல்லெறிந்து வேண்டும் என்று நினைக்க பொழுது தாவீது ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு வருகிற உங்களுக்கு திடமனம் அவசியமா இருக்கிறது. எப்படி நீங்கள் உலகத்தால் திடப்படுத்தக்கூடாது, உலகம் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது. உனக்கு திடன் கர்த்தருக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு தன்னுடையது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தாராம். எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுடையதை சத்துருக்கள் எடுத்துட்டு போனா ஆண்டவர் சும்மா விட்டுருவாருன்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் சபைக்குள் ஆலோசனை கேளுங்கள். தன்னை ராஜாவாய் இருந்தும் தன்னை தாழ்த்தி ஒரு தேவ மனுஷனை காணும்படியாக போன அந்த யோவாசுக்கு ஒரு ரட்சிப்பின் விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அவர் அதை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் விடுதலை நமக்கு தேவை. சத்துருக்கள் கையிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு தேவை. அதுதான் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய பரிசா இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் திடமாய் காணப்பட வேண்டும். இந்த எலிசாவை போல காணப்பட வேண்டும். அப்பொழுது இந்த நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த எலிசாவுக்கு கட்டளை கொடுத்தபடியே அவர் சொல்லிவிட்டார் அந்த ராஜாவுக்கு, நீ சீரியரை தீர முறியடிப்பீரப்பா, முற்றிலுமா நீ சீரியரை அழித்தீர்கள். அப்போ உங்களை ஒடுக்குகிற சத்ரு ஒருவேளை சபைக்கு வந்தும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்கள் என்றால், அதாவது ஒடுக்கப்பட்ட நிலைமை என்று சொல்லும் பொழுது உங்களால் தனித்து ஜெபிக்க முடியுதா என்று பார்க்க வேண்டும். முதலாவது, உங்களால் அதிகாலை ஜெபம் நன்றாக செய்ய முடியுதா என்று பார்க்கணும். உங்களால் வேதம் வாசிக்க முடிகிறதா என்று பார்க்கணும். ஏனென்றால் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதிலே நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. முதல்ல அந்த விடுதலையை வாங்குங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து.
உலகத்தை போல அற்புதங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே விடுதலை தாரும் தாரும் என்று கேட்கிறதை விட, ஆண்டவரே நான் விடுதலையாய் ஜெபிக்க வேண்டும், நான் விடுதலையாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், நான் விடுதலையாய் ஆராதனைக்கு செல்ல வேண்டும், நான் விடுதலையாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், நான் விடுதலையாய் யாக்கோபை போல உம்மோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த விடுதலையை தான் சபைக்கு வருகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம். இந்த விடுதலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் போதும், உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த சீரியர்களையும் நீங்களும் நானும் முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும்போது நான் எதையெல்லாம் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் என்றால், எலிசாவும் அவருடைய திடமனம், தாவீதோட திடமனம், எலிசா அந்த அந்த ராஜாவுக்கு கொடுத்த கட்டளை, அழகாக அந்த கட்டளைக்கும் அந்த ராஜா தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுகிற அந்த குணங்கள். சில நேரம் நமக்குள்ளாக கீழ்ப்படிதல் இல்லை, தன்னை நமக்குள்ளாக பாருங்க, ஒரு ராஜ மேன்மை இருந்தும் தன்னை எப்படி தாழ்த்துகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. எனவே நமக்குள்ளாக இந்த தாழ்மை எல்லாம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது நம்மை தாழ்த்தி அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இருங்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்துல இருக்கணும். அதிகாலையில இப்படி கூடி ஜெபியுங்கள் பகுதியிலே அப்படி என்று சொன்னால் அதிகாலையிலே நீங்கள் கூடி ஜெபிக்க வேண்டும். இதனால் நீங்கள் சத்துருக்களை முறியடிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை எதுக்கு உங்களுக்கு நேராய் வரும் என்றால், உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் நிற்கிறார்கள் என்றால் அந்த ஆலோசனை உங்களுக்கு வரும். அந்த ஆலோசனையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள், அசட்டை பண்ணாதீர்கள். உடனே அந்த ஆலோசனையின்படி நடக்க ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்கள். அந்த ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக எப்படி இந்த யோவாஸ் ராஜாவுக்கு இந்த கிருபை கிடைத்ததோ, அந்த சீரியர்களை முறியடிப்பீர் என்று சொன்னபடியே அந்த சீரியர்களை அந்த ராஜா முறியடித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அந்த சீரியர்களை முறியடித்து விடுகிறார். ஆனால் அடுத்த இதில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார் என்றால், நீ பிடித்து வைத்திருக்கிறதை இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். தரையிலே 18ஆம் வசனம். அப்போ அந்த தரையிலே அடியும் தான் இவர் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, 3 தரம் அடித்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு செய்யுங்க, இன்னைக்கு இந்த ஜெபத்தை பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க எல்லாரும் கூடி ஜெபிங்க, இன்றைக்கு இந்த காரியத்துக்கு குறித்து ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார், எனவே இந்த விஷயத்துக்காக மட்டும் ஜெபிங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம்னா, நீங்க அண்டையோடு அந்த ஜெபத்தை முடித்து விடக்கூடாது. உங்க நாள் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்திலே நீங்கள் வளர்ந்து 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 பெருக வேண்டும். பாருங்கள், அந்த ராஜாவுக்கு கொடுத்த கட்டளை இவர் என்ன பண்ணி விடுகிறார், அடித்து 3 முறை அடித்து அவ்வளவுதான் நின்று விட்டார். உடனே அவர் சொல்லுகிறார், நீ 3 முறை மாத்திரம் தான் என்ன பண்ணுவ, இந்த சீரியரை என்ன பண்ணுவ, முறியடிப்பீர். அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திர முறியடிப்பீர் என்று சொன்னார். நம்மளுடைய முயற்சிகள் ரொம்ப முக்கியம். சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எதிலெல்லாம் உங்கள் முயற்சியை முழு மூச்சோடு செய்கிறீர்கள். இவங்க சொன்னதை நான் செய்து விட்டேன் அப்படி அல்ல. ஒரு கடமைக்கு ஒரு ஜெபமோ, ஒரு கடமைக்கு வேத வாசிப்போ, பாஸ்டர் சொன்னாங்க ஒரு ஜெபக்குழுவை கடமைக்கு செய்வதோ அப்படிப்பட்ட காரியம் இல்லை. தேவன் உங்களுக்கு எப்படி அதை கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கும், முழுமையான ரட்சிப்பை நீங்கள் அடைய முடியும், முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விடுதலையை விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த பகுதியிலிருந்து எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தையிலே உங்களோடு ஆண்டவர் என்ன காரியம் பேசினாரோ அதை வைத்து ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளா இருக்கலாம். பல வகையிலே உங்களுடைய சரீரங்களிலே பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம். ஆனால் உங்களை காண வருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு உங்களுக்குள்ளே தேவ வல்லமை செயல்படுகிறதா? எலிசா மரித்த பின்பு கூட அவருடைய எலும்புகளிலே உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற வைக்கிற வல்லமை இருந்தது. மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியம் சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ நாம் செய்யலாம். ஆனால் தேவ வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதா? இந்த எலிசாவை போல தேவ வல்லமை நாம் கேட்போம். ஒருவேளை நாம் கொடுக்கிற கட்டளைக்கு அநேக தேவ பிள்ளைகள், நம்மை காண வருகிற பிள்ளைகள் அதை அசட்டை பண்ணுகிறார்களா? அதை தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். சபை பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? சபைக்கு கீழ்ப்படுகிறோமா? சபையில நடக்கிற ஜெபங்கள், ஐக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்மளுடைய பங்கு இருக்கிறதா? நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் அதற்கென்று? இல்லை ஒரு கடமைக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் என்றால் இந்த யோவகாஸ் ராஜாவை போல நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஒடுங்கி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, உபவாசம் எடுக்க முடியவில்லை, என் வீட்டிலே முழங்கால் படியிட முடியவில்லை, என்னால் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் ஆலயத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த யோவகாஸ் ராஜாவை போல கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. நமக்கு எதிராக இருக்கிற சீரியர்கள் முறியடிக்கப்பட வேண்டும். நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் எந்த திசையிலே இருந்தாலும் அந்த திசைக்கு நேராக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி ஜெபியுங்கள். வேதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் முறியடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை இல்லையா? இன்றைக்கு விடுதலையை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், எனக்கு விடுதலை தருகிற தேவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? எலிசா ஒரு ஆலோசனையை யோவாஸ்க்கு கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை யார் மூலமாவது கொடுத்திருக்கிறாரா? அந்த ஆலோசனையின்படி செய்யுங்கள். அவர்கள் எப்படி உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், உங்க சபை எப்படி உங்களுக்கு ஜெபிக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார்கள், அந்த ஜெபங்களை செய்யுங்கள். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து எதிலே உங்களுக்கு விடுதலை தேவையோ அந்த விடுதலையை கேட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் விடுதலையை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் பார்க்க போகிறோம். ஒரு விடுதலையை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். ஒரு விடுதலை, அது தேவன் கொடுக்கிற விடுதலை, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு அம்பை போல எய்ய ஆரம்பியுங்கள். எந்த திசைக்கு நேராய் நீங்கள் திரும்பி அந்த அம்பை எய்ய வேண்டுமோ அந்த அம்புகளை, அந்த வார்த்தைகளை நீங்கள் அனுப்பி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதிலெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ விடுதலையாகட்டும். ரட்சிக்கப்பட்டும் விடுதலை இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நான் ரட்சிக்கப்பட்டும் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எலிசாக்களை அனுப்பும். அந்தந்த பகுதியில இருந்து எலிசா
எழும்பி கர்த்தர் அந்த பகுதிகளிலே அப்பா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் நடுவிலே ஒரு விடுதலையை காணப்படும். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.